ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது நடிகர் மலையாள படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது ஜியோன் பால் லால். இந்த படத்துல டொவினோ தாமஸ், ஷோபின் ஷாகிர், தியான் ஸ்ரீனிவாசன், பாவனான்னு எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நடிகர் படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டிங், ஸ்கிரிப்ட் செலக்ஷன் மற்றும் சினிமாட்டோகிராஃபிக்கு எல்லாமே எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்துல என்னதான் இவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் கடைசியில இவங்க எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு நம்ம சொல்லலாங்க. டொவினோ தாமஸ், டேவிட் படிக்கல் அந்த கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்கிறாருங்க. இவரு ஒரு 3 படம் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மூவி ஸ்டாரா ஆயிடுறாரு. அந்த புகழ வச்சு அவருடைய ஆக்டிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு பதிலா வைல்ட் லைஃப் ஸ்டைல்ல மூழ்கி செட்ல யாரையுமே மதிக்காம ரொம்ப ஒரு அரகண்டா மாறிடுறாரு. அதனாலதான் இந்த டாப் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்துல இருந்து கீழே விழுந்துடுறாரு. இதுல இருந்து மீண்டும் இவர் வெளியே வர்றாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தினுடைய மீதி கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா சுவின் எஸ் சோமசேகரன் பண்ணிருக்கிறாருங்க. கேமரா ஒர்க் எல்லாமே ரொம்ப டல்லா லைஃப்லெஸ்ஸா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் ஒரு பெரிய மொமெண்டா இருக்கணும், பட் ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. டேவிட்டுக்கு அவருடைய ஆக்டிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவருடைய சைல்ட்ஹுட் பெயினா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு எமோஷனலா இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதனால இவருடைய கேரக்டரோட ஆடியன்ஸுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்துல அவர் ஒரு பெட்டர் பர்சனா மாறுறது எல்லாமே நேச்சுரலாவே இல்லங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் லால் அவர் பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் ரொம்ப அழகா ஒரு கதையை கொடுத்திருந்தாரு. பட் இந்த படத்துல அப்படி ஒரு சிறப்பா அமையல அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்துல சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் பாலு 2 பேருமே இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ரைட்டிங் ஒழுங்கா இல்லங்க. அந்த அளவுக்கு கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கல. பாவனாவுடைய கேரக்டரை ஒழுங்கா டெவலப் பண்ணாம விட்டுட்டாங்க. இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டரா கொடுத்திருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். இந்த படத்துல கிளாசிக் சாங்ஸ் பிங்க் ஃப்ளோய்ட் சாங்கான ஷைன் ஆன் யூ கிரேசி டைமண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு செட் ஆகல அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய பிலிம் மேக்கருக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வெறும் அந்த ப்ராப்ளம்ஸ் உடைய சர்ஃபேஸை மட்டும் தான் டச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாம ஏற்கனவே இருக்கிறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அந்த விஷயங்களை காமிச்சிருந்தா இன்னும் படம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மொத்தத்துல இந்த நடிகர் படம் எப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு ஆவரேஜ் மூவியா தான் நம்ம பார்க்க முடியுது. சோ ஒரு டைம் நம்ம குடும்பத்தோட சென்று பார்க்க வேண்டிய திரைப்படமா கூட இது இருக்குங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.